புஸ் புஸ் நாய்க்குட்டியோட வணக்கம் வியூவர்ஸ். சரியான ஃபீல் பார்க்கலாமா? ஹலோ 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 லோ. வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக் அப்படின்னு உங்களை சொல்றதை காட்டிலும் வெல்கம் பேக் அப்படின்னு உன்ட்ட தான் சொல்லணும். ஏன்னா அவங்கள கூட நான் அடிக்கடி கமெண்ட் செக்ஷன்ல மீட் பண்ணிடுறேன், எங்கேயாவது மீட் பண்ணிடுறேன். ஆனா உன்னை மீட் பண்றதுதான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. சரி, இப்போ வந்து போன வருஷம் நீ என்ன பண்ணா சூப்பர் மிக்ஸ் 4 எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருந்த. ஸோ அதுவே வந்து உன்னோட ரியாக்ஷனை தான் வந்து அம்னையெல்லாம் போட்டிருப்பான். அப்படி நீ பண்ணிருப்ப, என்னடா இது ஒரு ஹெட்செட்ன்ற பேர்ல சாகடிக்கிறீங்களா எங்களை, நாங்க இவ்வளவு நாளா இப்படிலாம் எக்ஸ்பீரியன்ஸே பண்ணதில்லை, இது கம்ப்ளீட்டா வேற டைமென்ஷன்ல இருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம வந்து அந்த வீடியோவே அப்படிதான் போயிருக்கோம். கரெக்ட். உனக்கு வந்து அது எப்படின்னா ஒரு குழந்தைக்கு ஃபர்ஸ்ட் டைம் ஒரு டேஸ்ட் நம்ம கொடுத்தோம்னா அதுக்கு எப்படி இருக்கும், ஆமா அந்த மாதிரி வந்து அந்த ஐஎம் நீ ஃபீல். நிறைய பேர் வந்து நான் நடிகரன்னு நினைச்சுன்னு இருக்காங்க, பட் ஆக்சுவலாகவே நான் ஒரு ப்ராடக்ட் எக்ஸ்பீரியன்சிங் பர்சன். எனக்கு வந்து ப்ராடக்ட் எக்ஸ்பீரியன்ஸ் சாப்பாடு கூடங்க. இந்த ஒரு யூடியூபர் ஒருத்தர் இருப்பாரு, மார்க் வீன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு ஊரா போய் எல்லா இடத்துலயும் ஸ்ட்ரீட் ஃபுட் சாப்பிடுவாரு. ஓகே. அவர் வந்து சாப்பிட்டாரு அப்படின்னா ஒரு பர்டிகுலர் ரியாக்ஷன் ஒன்று பண்ணுவாரு. அவர் அதுக்குன்னே பாப்புலர் ஆயிட்டாரு. அவர் என்ன, அவர் வந்து சாப்பிட்டாருன்னு வச்சுக்கோ, ஏதாவது நல்லா இருக்கு அப்படின்னா அப்படின்னு அவருக்கு பிடிச்சிருச்சுன்னா பிடிக்கலன்னா நம்மளுக்கு டக்குன்னு தெரிஞ்சிடும், அவர் மூஞ்சே மாறிடும். அவர் வந்து ஓகே அப்படின்னு சொன்னாலே தெரிஞ்சிடும் நமக்கு, ஓகே அவர் பிடிக்கல, ஓகே இதுல வந்து பிரச்சனை இருக்கு போல இருக்குது அப்படின்னு. அந்த மாதிரி நான் ஒரு ரியாக்ஷன் கைங்க. நான் ரியாக்ஷன் வீடியோலாம் முன்னாடி போட்டிருக்கலாம் போல இருக்குது, எனக்கு இப்பதான் தெரியும். மிஸ் பண்ணிட்டேன். பெரிய ஒரு ஜியோ வேவ் நான் மிஸ் பண்ணிட்டேன். சரிதா, சிம்காட் சூப்பர் மிக்ஸ் 5 சைஸ் பத்தியா? சைஸ் பார்த்தல்ல, இவ்வளவு பெருசா இருக்குது. அதான் ஒரு சைடு 5 டிரைவர் இருக்குன்னா அப்படிதான் இருக்கும். என்னது 5 டிரைவரா? நானும் ஃபர்ஸ்ட் டைம் இதை பார்த்துட்டு 5 டிரைவர் அப்படின்னா 5 பஸ்ஸுங்க. ஆமா, அதனாலதான் இது எஸ் பஸ்ல வருது. வேற லெவல்யா, எஸ் 5 மாதிரி இருக்குன்ற. ஏய் என்ன காதே கவர் ஆயிடுச்சு மொத்தமா. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து உனக்கு ஒரு அற்புதமான சாங் போட போறேன், வால்யூம் வந்து 65 வைக்க போறேன். எவ்வளோ டிஃபரன்ஸ்? அது வந்து டிடிஎஸ்எஸ் அது எனேபிள்டில் இருந்தது, 3D சரவுண்ட், அதை டிசேபிள் பண்ணிட்டேன். நான் சொன்னது அவன் பாடி லாங்குவேஜில் உனக்கு புரிஞ்சிருக்கும், ஓக்கலாக புரிஞ்சிருக்காது, சுத்தமாக கேட்கல. அது எப்படி கேட்கும், அதுதான் நான் ஆடியன்ஸ்கிட்ட சொல்கிறேன். இப்போ அவனுக்கு வேற லெவலில் இருக்கும், பரத் வந்து வேற ஒரு லீகில் இருப்பான். இப்போ அவனுக்கு வந்து அது யூனிக்கான ஃபீல். மறுபடியுங்க நீங்கள் எல்லாரும் புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயத்த நான் சொல்கிறேன். ஒரு ப்ராடக்ட்டை நான் அனுபவிக்கும் போது அந்த அனுபவத்தை தான் உங்கள் கூட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேனே தவிர, அந்த ப்ராடக்ட்டை விஷயத்தை எல்லாரும் வாங்குங்கன்னு நான் என்றைக்குமே எந்த இடத்துலையுமே சொல்லியிருக்க மாட்டேன். அது நமக்கு தேவை அப்படின்னும் போது யாராக இருந்தாலும் வாங்க தான் போகிறாங்க. பட் தேவையில்லாத சமயத்தில் யாரோ ஒருத்தர் சொல்கிறாரு, யாரோ ஒருத்தர் வீடியோ போட்டாருங்கிறதுக்காக வாங்கணும்னு அவசியமே கிடையாதுங்கிறது தான் எதார்த்தம். அதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க. ப்ளஸ் இன்னொன்று என்னென்னா, ஒரே ப்ராடக்ட் வெவ்வேறு மாதிரி பரிமாணமாக இருக்குது. அது எப்படின்னா, எக்ஸாம்பிளுக்கு சொன்னால் 1000 சிசி வண்டி ஆல்ரெடி ஓட்டி பழகின ஒருத்தர்கிட்ட போயிட்டு நான் இப்போ ஒரு 200 சிசி பைக்கை கொடுக்கும்போது அவருக்கு எக்ஸைட்மெண்ட் ரொம்ப கம்மியாக இருக்குங்கிறது தான் எதார்த்தம். அந்த 200 சிசி பைக்கை அவர் எவால்வேட் பண்ணுறதுக்கு ரொம்பவே கரெக்டாக ஆல்ரெடி 200 சிசி பைக்ஸ் ஓட்டினதுக்கான அந்த டேட்டாவை மைண்டில் வச்சிருந்தாருன்னா கரெக்டாக சொல்லுவார். அப்படி இல்லைன்னா கோளாறு தான். ஸோ நான் இது எதுக்கு சொல்கிறேன்னா, நம்ம ஒரு சில டிவைஸை டெஸ்ட் பண்ணும்போது அந்த டிவைஸோட ப்ரைஸ் ரேஞ்சுக்கு அந்த டிவைஸ் என்ன டெலிவர் பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அதுக்குன்னு ஒரு சில யூஎஸ்பிஸ் இருக்கும், அதையும் நம்ம சொல்ல தெரியணும். அண்ட் அதே சமயம் அதில் என்ன மிஸ் ஆகுது அப்படிங்கிறதையும் சொல்ல தெரியணும். பெரும்பாலும் எல்லாரும் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, ஃப்ளாக்ஷிப்னா தான் மாசு, மற்ற எல்லாமே வேஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரியான ஒரு கண்ணோட்டத்தில் பார்க்கணுன்ற மாதிரியான மைண்ட் செட்டில் அவங்க இருக்கிறது தப்பு கிடையாது. பட் அதே மைண்ட் செட்டில் தான் எல்லா ப்ரெசென்டர்ஸுமே இருப்பாங்க அப்படின்னு நம்ம எதிர்பார்க்க முடியாதுல்ல. ஸோ அதான் இந்த இடத்துல சொல்லணும்னு நினச்சேன். ஸோ அது ஒரு பாயிண்ட் இருக்குது. ஸோ நிறைய இருக்குங்க, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து அடிக்கடி நம்ம ஞாபகப்படுத்தி சொல்ல வேண்டியதாக இருக்குது. இது எங்கே போய் முடியும் எனக்கே புரியலையே, ரைட்டா? ஸோ இப்போ நம்மளால் வந்து ஃபஸ்ட்டு மின்சார கண்ணா சாங் ஃப்ரம் படையப்பா கேட்டுக்கிட்டு இருக்கான். ஸோ அது ஒரு பக்கம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ண போகிறேன், வேறு ஏதாவது ஒரு சில சாங்ஸ்லாம் வந்து போட்டோன்னு வைங்க. இந்த செக்ஷன் மட்டும் நான் கேட்டுடுறேன் ஃபுல்லாக, ஏன்னா இப்போ ஓடிட்டு இருக்கிற செக்ஷன் தான் பெஸ்ட் செக்ஷன் இந்த பாட்டில். அதுதான் நான் எப்பயுமே உங்களுக்கு வீடியோவில் காட்டக்கூடிய செக்ஷனு. 2 minutes 50 seconds, அதாவது 1 minute 50 secondsக்கு அப்புறம் கேளுங்க. இப்போ பாஸ் பண்ணலாம். அதாவது இந்த பாட்டு இருக்குல்ல, இந்த பாட்டை வந்து நான் ஆடியன்ஸ் கிட்ட எப்படி சொல்வேன்னா, இங்கே பக்கத்தில் உட்காந்துருக்கவங்க இதுக்கு முன்னாடி வீடியோ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாங்க எல்லாருக்கும் இந்த பாட்டை நான் என்ன பண்ணுவேன்னா, ஃபர்ஸ்ட் 30 seconds காட்டுவேன். ஓகே. அப்புறம் 1 minute 50 secondsலேருந்து ப்ளே பண்ணுவேன். இங்கே பாரு, அது எந்த செக்ஷன் உனக்கே புரிஞ்சு. ஆமாமா, அதான் அந்த செக்ஷன் தான் 1 minute 50லேருந்து ப்ளே பண்ணுவேன். எஸ், அதுதான் மெயின். ஸோ அந்த செக்ஷன்ல தான் எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். இதே மாதிரி ஒரு பாட்டு ஒன்று இருக்கு. சொல்லு, பாட்டு பேர் சொல்லு. வந்து ரங்கீலா படத்துல ஐயோ இளையோ அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கும், தமிழ்லயே இருக்கு. ஞாபகம் வச்சுக்கோ, 340. ஓகேவா?
340ங்க. ரங்கீலால இருந்து ஏன்னா நீயும் கேட்கணும், உன்னோட ரியாக்ஷனும் எனக்கு பார்க்கணும். செப்பரேஷன் வேற லெவல். இந்த அளவுக்கு செப்பரேஷன் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதே கிடையாது. இப்போதான் ஸ்டார்ட் ஆகும். வெயிட் பண்ணு, நோட் பண்ணு டைமு. 3 minutes 50 secondsக்கு அப்புறம் அப்படின்னு வச்சுப்போம். இங்கே தான் 4th மினிட்ல எக்ஸாக்டா ஆரம்பிக்குது. ஒரு 3 minutes 55 secondsல வச்சுப்போம் பஃபர். அடா பாவிகளா. ஓஹோ புல்லரிக்குதே. எக்ஸ்பீரியன்ஸ். ஓ பா போடு. ப்ராடக்ட் லெவல் கிரெடிட்ஸ் கிடைச்சிருக்குங்க. பாஸ் பண்ணு. இந்தா நீ இந்த 4 மினிட்ஸ்ல போட்டு இங்க பேர் இப்ப புரியுதா? தெரியுமே, ஆர்ட் அண்ட் சயின்ஸ் நம்மால். இது 4 மினிட்ஸ்ல போட்டு நீ இந்த செக்ஷனை கேளு, ஓகேவா? உன்னோட கருத்து எனக்கு வேணும். ஏன்னா இந்த பாட்டு வந்து நான் கேட்டதே இல்லை. நீ கேட்டிருக்க மாட்டேன், கேட்டிருக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா தமிழ்லயும் வந்தது இந்த பாட்டு. அப்படியா? ஆமா, இந்த ரங்கீலா படத்தோட ஆல்பம் வந்து தமிழ்லயும் வந்தது. யாரா ஹீரோ? அமீர் கான். அப்படியா? அவனுக்கு கடக்குறானுங்க. ஓகே, மாட்டிட்டேன். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் வந்து சரி நம்ம பேசுவோம். அது அதாவதுங்க என்னோட ஒப்பீனியனை நான் இங்கே ஷேர் பண்ணுறேன். இது வரைக்கும் நான் ஐஇஎம் வந்து ரொம்பலாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது கிடையாது. சிவா ப்ரோ கிட்ட தான் ஃபஸ்ட்டு நான் வந்து ஐஇஎம் வந்து ட்ரை பண்ணேன். அப்போ அந்த சிம்கார்ட் அந்த மிக்ஸு 4 சூப்பர் மிக்ஸ் 4 ட்ரை பண்ணும்போது எனக்கு வந்து ஐஇஎம்னா என்ன அப்படிங்கிற அந்த பேசிக் கான்செப்ட் டெக்னாலஜி அதெல்லாம் தெரியுமே தவிர எக்ஸ்பீரியன்ஸ் லெவலில் வந்து ஐஇஎம் வந்து எனக்கு தெரியாது. நான் நினச்சேன் இன்னியர் மானிட்டரா, ரைட்டு, மானிட்டர்னா என்னன்னு தெரியும் நமக்கு, இன்னியர்னா என்னன்னு தெரியும், ரைட்டரா மானிட்டரா, ஓகே. மானிட்டர்னா வந்து எனக்கு மியூசிக் சைடில் தெரிஞ்சது என்னது அப்படின்னா, மியூசிக் ப்ரொடக்ஷன் போது யூஸ் பண்ணுற ஸ்பீக்கர்ஸ், அதுதான் வந்து மானிட்டர். அதாவது நம்ம பண்ணுறது நமக்கு வந்து தெளிவாக கேட்கணும். இப்போ நம்ம ஒருத்தவங்க பாடுறாங்க அப்படின்னா அவங்க மானிட்டர்னு ஒன்று வச்சுருப்பாங்க. அவங்க பாடுறது அவங்களுக்கு தெளிவாக கேட்கணும். அதுதான் வந்து அந்த மானிட்டரோட மீனிங். அப்போனா அன்ஃபில்டர்டாக வரணும் சவுண்டு, எந்த ஒரு பிழையும் இல்லாமல். அந்த ஒரு அதான் என்ன ஃபீல் ஆச்சு? நீ என்ன பேசிட்டு இருந்தியோ, ஓகே, நான் என்ன ஃபீல் பண்ணேன்னு சொல்றேன். நான் உடனே முடிச்சிடுறேன். நீ சொல்லு. எந்த ஒரு பிழையும் இல்லாமல் ஒரு ஒலியை கேட்பது, அதுதான் மானிட்டர் அப்படிங்கிறது தான் என்னோட அண்டர்ஸ்டாண்டிங். நான் மியூசிக் சைடில் மானிட்டர் அப்படிங்கிறது கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் இன்னியர் மானிட்டர் வந்து நான் ரொம்ப யூஸ் பண்ணதில்லை. அதுதான் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தேன். நீ எனக்கு வந்து ஷேர் பண்ணதுக்கப்புறம் தான் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் மூலமாக தான் எனக்கு இந்தியன் மானிட்டர் வந்து இன்ட்ரடியூஸ் ஆகிறேன். இப்போ ரீசெண்டாக வந்து அந்த டாரஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இந்தியன் மானிட்டர் வந்து சிவா ப்ரோ வந்து கொடுத்தாரு. அதை வந்து நான் யூஸ் பண்ணிட்டு போக 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 இட் ஒன்லி காட் பெட்டர். ஆமாமா, அதான் பர்னிங் அப்படிங்கிற அந்த கான்செப்ட், அதெல்லாம் அந்த கான்செப்ட்லாம் முன்னாடி. ஆனால் நான் முன்னாடி யூஸ் பண்ணதெல்லாம் என்னது, அந்த ரவுண்டு நார்மல் ஹெட்ஃபோன்ஸ் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இல்லாட்டி ஓவர் தி இயர். இப்படி ஒரு நிமிஷம் பிடிச்சிரு, காதுல மாட்டிடு. இப்போ ஒரு சாதாரண சாங் தான், இது அடிக்கடி கேட்டிருக்க. ஓகே. ஆனா அந்த சாங்கே இப்போ உனக்கு எப்படி இருக்கும்னா, இப்போ ஒண்ணுலடா, சிம்பிள்ரா, எல்லா மியூசிக் டைரக்டர்ஸையும் நம்ம வந்து பெருசா நினைச்சிருப்போம். பட் அவங்களோட படைப்பை வந்து நம்ம ஆக்சுவல் குவாலிட்டியில நிறைய தடவை லிசன் பண்ண தவறி இருப்போம். நம்மகிட்ட இருக்காது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொன்னா நிஜமாவே என்ன தோண ஆரம்பிச்சிருக்குன்னு சொல்றேன். இளையராஜாவோட டைம் பீரியட் வேற, அவர் வேற ஒரு டைம் பீரியட்ல இருந்தாரு. அவருக்கு நிஜமாவே இந்த மாதிரியான ஒரு ஹார்ட்வேர்ல தான் கேட்கணும்னு அவசியம் கிடையாது. கரெக்ட். சரி, அவர் வேற மாதிரியான டைம் பீரியட். அவர்லயும் மியூசிக் வந்து ரிச்சா தான் இருக்கு, டிஃப்ரெண்ட் ஃப்ரீக்வன்சிஸ்ல என்னால என்ஜாய் பண்ண முடியுதுதான். பட் ஏஆர் ரஹ்மான், ஹாரிஸ் ஜெயராஜ் இவங்கலாம் இருக்காங்க பத்தியா, ஏஆர் ரஹ்மான் இதெல்லாம் கேட்கும்போது எனக்கு எப்படி இருக்குன்னா, நான் வந்து அந்த அளவுக்கு கருத்து சொல்ற அளவுக்கு நான் பெரிய ஆள் இல்லதான், நான் ஒத்துக்கிறேன். ஆனாலும் ஏஆர் ரஹ்மானோட மியூசிக்கே நான் வந்து எவாலுவேட் பண்ணலாம்ல. யோ அண்ணே, அவர் 2010 வரைக்கும் என்னமோ பண்ணிருக்காரு, இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காருன்னு கேட்க தோணுது. ஆமா ஆமா, அப்பெல்லாம் வந்து கேட்கறதுக்கு காரணம் வந்து ஹெச் ஸ்ரீதர்னு ஒரு ஆளு, அவர் ஒரு சவுண்ட் இன்ஜினியர், அவர் இறந்துட்டாரு. அதுக்கப்புறமா வந்து மியூசிக் டம்மி ஆயிடுச்சு. இந்த மாதிரி இப்போ ஒன்றும் இல்லை, இதை நீ கேளு, வேற லெவல் பாட்டு. அப்ப நான் என்ன சொல்லிட்டு இருந்தேன், இந்த இன்னியர் மானிட்டரோட எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப கம்மி. அதுலயே இவ்வளோ செப்பரேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது கடைசியா சூப்பர் மிக்ஸ் 4. அதுக்கும் ஒரு 200% அதிகமா சூப்பர் மிக்ஸ் 5ல எனக்கு செப்பரேஷன் பத்தி மட்டும் தான் பேசுறேன்னா. ஃப்ரீக்வன்சி செப்பரேஷன், லோஸ்ல இருந்து ஹைஸ், டைனமிக் ரேஞ்சிலேயே தனித்தனியா தெரியுது. அதான் அந்த 5 டிரைவரோட வேலை. ஓடு. நான் காத்து காத்து நின்றேன்
ஒரு நிலமே வோக்கல்ஸ் தனியா கேட்கும். பொறுமை வென்று விடுவேன். கோரஸ்லாம் பின்னி எடுக்குது. நான் அதை வரேன் நான் வரேன். பா சரி இப்போ நான் இல்லடா நான் என்ன சொல்றேன்னா, அதாவதுங்க இயர் கேசம்னு ஒரு வேர்டு ஆமா யூஸ் ஆமா பண்ணுவானுங்கல்ல, ஆமா ஆமா சத்தியமா இயர் கேசம் தாங்க. சிம்காட்டு நீ எவ்வளவு காசு கொடுத்தாலும் நான் சொல்ல மாட்டேன், இந்த மாதிரி நல்ல ப்ராடக்ட் மட்டும் பண்ணு சொல்றேன். நீ கையில கோடி ரூபாய் கொண்டு வந்து கொடுத்தாலும் நான் உனக்கு இந்த பிராண்டை நான் கொடுக்க மாட்டேன். ஆனா சத்தியமா இயர் கேஸ்மிக்கா இருக்கு. ஏன்னா இந்த இயர் கேஸ்மிக் வார்த்தையை யார் யூஸ் பண்ணா ஞாபகம் இருக்கா? சோனிக் லாம் யூஸ் பண்ணாங்க அவங்களோட. நாங்க அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கொடுப்போம். பட் ஃபேக்ட் என்னன்னா, நான் வந்து நீ கொடுத்த அந்த ரங்கீலா சாங் கேட்கும் போதும் இதுக்கு நான் தான் கேட்டுக்கிட்டே இருக்கேன். இதை நான் கிட்டத்தட்ட 150 மணி நேரத்துக்கு மேல N91ல கனெக்ட் பண்ணி பாட விட்டுட்டு இருந்தேன். வேற லெவல் பாடினே இருந்தது. அதுக்கப்புறமே போடிக்கிட்டு இருக்கு. செம. இப்போ என்னன்னா, இந்த ப்ராடக்ட்ல நீ கொடுத்த அந்த ரங்கீலா சாங்லயும் 4 மினிட்ஸ்ல ஸ்டார்ட் ஆகுதுடா. ஒரு மைல்டான பீட்டோட ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோர், ஃப்ரண்ட்ல வந்து ஒரு ட்ரம் பீட் போயிட்டு இருக்கு. அதுக்கு பேஸ் லோ ஃப்ரீக்வன்சி இன்டென்சிவான ட்ரம் பீட், அதுக்கப்புறம் 4 minutes 30 seconds கிட்ட வருது. பேக்ல ஆமா 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 பேக்ல வருது. ஆமா அந்த இடத்துல ஒரு கோரஸ் வருது. இந்த எப்படி இருக்குன்னா, பருத்தி வீரர்கள் 300 பருத்தி வீரர்கள், அதாவது 300 அந்த சவுண்ட் மாதிரி வருது. அதெல்லாம் தனித்தனியா கேக்குது. எனக்கு நான் ஃபர்ஸ்ட் இதை வந்து பர்ன் பண்ணிட்டு நான் லிசன் பண்ணும்போது எனக்கு என்ன ஃபீல் ஆச்சு அப்படின்னா, மல்டி லேயர் வோக்கல்ஸ், மல்டி லேயர் ஆடியோ இருக்குல்ல, அதை என்னால இதுல ஃபீல் பண்ண முடிஞ்சது. அப்படிதான் அதான் செப்பரேஷன் ஆஃப் அந்த ஒரு. இப்போ நம்ம வந்து ஒரு ட்ராக் அவன் எப்படி, அதான் நான் சொல்லிட்டு இருந்தேன், ஒரு மானிட்டர் அப்படின்னா எதுக்காக யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க ஒரு மானிட்டர் மியூசிக்ல அப்படின்னா, ஒரு மியூசிக் கம்போசரோ ஒரு மியூசிக் ப்ரொடியூசரோ அவன் தனித்தனி லேயரா தான் கிரியேட் பண்ணுவான் பாட்டை. ஓகேவா? வோக்கல்னு ஒன்று வச்சிருப்பான். இப்போ நம்ம இந்த சாஃப்ட்வேர் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, டிஜிட்டல் ஆடியோ ஒர்க் ஸ்டேஷன் அப்படின்னுவாங்க. முன்னாடி வந்து அதுக்கு பேர் ஆடியோ ஒர்க் ஸ்டேஷன். அதில் எப்படின்னா தனித்தனி ட்ராக்காக ரெக்கார்ட் பண்ணுவாங்க. வாய்ஸ் தனியாக ரெக்கார்ட் பண்ணுவாங்க, ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் தனியாக ரெக்கார்ட் பண்ணுவாங்க. எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்டையும் சேர்த்து ஒன்னா சேர்க்கறதுக்கு பேர் தான் மிக்சிங். ஓகே. இப்போ இங்க சூப்பர் மிக்ஸ்ன்றது புரியுதா? ஆமா ஆமா. அவன் நார்மலாவே பாத்தியா, போன தடவை வந்து ஒரு குவாட் டிரைவர் கொண்டு வந்தான். அந்த குவாட் டிரைவர்ல என்ன நான் பார்த்தேன்னா ரொம்பவே கிரேசியா இருந்தது. ஒரு டைனமிக் டிரைவர், ஒரு பிளானர் டிரைவர். அந்த மிக்சிங்ல தான் சூட்சமே. ஆமா ஆமா. ஏன்னா கடைசியில் நமக்கு கிடைக்கிறது ஒரு ஃபைல். அந்த ஒரு ஃபைல்லயே எல்லா ஃப்ரீக்வென்சியும் இருக்கு. பண்றான் அப்படிங்கறத பொறுத்து தான் ஒரு பாட்டு நல்லா இருக்கா இல்லையா, அதாவது இந்த செப்பரேஷன் வைஸ் நல்லா இருக்கா இல்லையா அப்படிங்கிறது உறுதியாகுது. இப்போ அதோட நின்று போல, இப்போ அந்த மிக்சிங்கை நமக்கு டெலிவர் பண்ணும்போது மானிட்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்பீக்கர்ஸ் மட்டும்தான் மியூசிக் இண்டஸ்ட்ரியில எப்படி அவன் அந்த லேயரை தனித்தனியா வச்சிருந்தானோ, அது மிக்சிங்க்கு அப்புறம் கூட அந்த லேயரை தனித்தனியா காமிக்கக்கூடிய ஸ்பீக்கர்ஸ் தான் வந்து மானிட்டர். சரி, ஓகே. இப்போ நீ வந்து நெக்ஸ்ட் ஒரு 5 minutes கூட இல்ல, ஒரு 2 to 3 minutes இதுல வந்து ஒரு ட்ராக் டக்குன்னு புஷ் பண்ணு. கேட்டு பாரு. N91 என்ன பண்ணுதுன்னு உனக்கு தெரியும். N91ல நான் என்ன பண்றேன், உனக்கு வந்து 50% 55% வால்யூம் தான் வைக்கிறேன். ஏன்னா இதுல 100% கேட்டா இன்னையோட செவில விழுந்துச்சு தான் உனக்கு. அதுக்கப்புறம் ஏற்கனவே ஒரு காது கிழிஞ்சிருக்கு எனக்கு, அதனால கம்ப்ளீட்டா கிழிஞ்சிரும். ஆமா, மறந்துடலாம். அப்புறம் நான் வந்து ஹலோ இங்க பாரு சொல்லிட்டு பட்டாவி மாதிரி சுத்த வேண்டியது. எல்லாத்துலயும் நான் என்ன பண்ண போறேன்னா, ஒரு 30 seconds மட்டும் தான் ப்ளே பண்ண போறேங்க. எல்லாத்துலயும் 30 seconds டக்குன்னு ஒரு மெஷப் மாதிரி பாரத்தை கூட்டு போறேன். ஓட் வேற லெவல் பண்ணிட்டான். சவுண்ட் இன்ஜினியரோட வேலை வீணா போகாம இருக்கணும்னா இந்த மாதிரி ஹெட்செட்ல தான் கேட்கணும். என்னடா இப்படி இருக்கு? இவர்தான் மிக்சிங் கிங், த கிங் ஆஃப் மிக்சிங். யார் சொல்லுங்க பாப்போம். பாட்டை சொல்லவா? பாட்டை சொன்னா உங்களுக்கு தெரியுதான்னு பாப்போம். காதல் யானை வருகிறன்றமோ தான் பாட்டு. மிக்சிங் கிங்குங்க என் தலைவன் ஹாரிஸ். யாரா இருந்தாலும் அப்படி ஆயிடுவோங்க, அதுதான் எதார்த்தம். ஸ்டார்டிங்கே வேற லெவல்ல இருக்கு. இதெல்லாம் கேட்டதே இல்லையா நான், அந்த சவுண்ட் எல்லாம். அது வேற இப்படி போகுது. என்ன பாட்டுன்னு சொல்றேன். ஆயிரத்தில் நான் ஒருவன், அந்த பாட்டுல ஸ்டார்டிங் ஒரு ராஜஸ்தானி ஸ்டைல் ஒரு ஃபோக் சாங் ஒன்று வருது. அதுல வந்து அந்த ஸ்டீரியோவும் பயங்கரமா இருக்கு. மியூசிக் யாரை கத்துக்கணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா இந்த மாதிரி ஹெட்செட்ல கேட்டா மட்டுமே கத்துக்கலாம்டா. அந்த அளவுக்கு. எவ்வளவு? 20,000 செம சீப்பு.
உங்களுக்கு புரியாதுங்க. நான் 20,000 வந்து மியூசிக் லவ்வர்ஸ்க்கு சொல்ல, மியூசிக் கத்துக்கணும்னு நினைக்கிறான் பாருங்க, அவன் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணா அப்படின்னா அவன் பயங்கரமா கத்துப்பான். ஒரு படிக்கணும்னு நினைக்கிறான், கோர்ஸ்லாம் கட்டுறான் 20 லட்சம்லாம், அவன் ஒரு 20,000 ரூபா கொடுக்க மாட்டானா இதுக்கு? யோசிச்சு பாருங்க. ஏன்னா தேவை, இதுதான் தேவை ஒரு மியூசிக் கத்துக்கிறவனுக்கு. இது நிறைய பேருக்கு புரிய மாட்டேங்குது. நான் ஏதோ வேணும்னே ஒரு ப்ராடக்ட்டை வந்து புஷ் பண்றேன்னு நினைச்சுக்கிறேன். நான் வந்து சினிமா மாதிரி இருக்குன்னு சொல்ல மாட்டேன் அது, ஓகேவா? ஹையஸ்ட் குவாலிட்டி ஆடியோ டிஸ்க்கு ஆர் வினைல், ஒரு ஹையஸ்ட் குவாலிட்டி அதோட ரீப்ரொடக்ஷன். இது சினிமா மாதிரி கிடையாது. சினிமாவில் வந்து ரீ ரெக்கார்டிங்னு ஒன்று பண்ணுவாங்க சினிமாவில், அதில் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எலிமெண்ட்ஸ்லாம் ஆட் ஆகும் ரீ ரெக்கார்டிங்கில். அதெல்லாம் எதுவுமே இல்லாமல் ஸ்டூடியோ குவாலிட்டி மானிட்டர்ஸ் வித் பர்ஃபெக்ட் மிக்சிங். இது என்னங்க பேக்கேஜ் இது? எனக்கு வந்து என்ன ஆச்சரியமா இருக்குன்னா, இவ்வளோ நான் சத்தமா பேசியிருந்தேன். ஆமா, ரொம்ப சொன்ன இல்லடா. ஒரு விஷயம் நான் சொல்றேன், இதுல நிறைய பேர் என்ன நினைச்சுக்கிறாங்கன்னு நான் சொல்றேன்டா. நிஜமாவே ஒரு ப்ராடக்ட் ஆவரேஜா இருந்ததுன்னா நம்ம இவ்வளவு எக்ஸைட் ஆக மாட்டோம்டா. அது அவங்களுக்கு ஏன் புரிய மாட்டேன்னு எனக்கு தெரியல. நான் ஒரு சில ப்ராடக்ட்ஸ் பத்தி நான் பேசுவேன். இப்போ எப்படின்னா, இந்த ப்ராடக்ட்டோட வந்து 4வது இல்லாட்டி 5வது வீடியோன்னு வச்சுக்க. 5வது வீடியோ போட போறது இல்ல, 5 பேர்கிட்ட மேல நான் வீடியோ எடுத்துட்டேன், ஒவ்வொருத்தரோட வியூஸ் எடுத்திருக்கேன். புரியுது. இப்போ நீ வந்து ஆடியோல அதிக டைம் ஸ்பெண்ட் பண்ணிருக்கறனால உன்னோட ரெஃபரன்ஸ் வேல்யூஸ் எல்லாமே அந்த ஆடியோ ரிலேட்டடா இருக்கும். நான் சொல்றது வந்து ஹெட்ஃபோன்ஸ் மட்டும் இல்ல, நீ ஆடியோலயே ஒர்க் பண்ணிருக்க. இப்ப கூட பாரு, சுனோ ஏஐ வந்துச்சு, நான் யூஸ் பண்ணனா இல்ல நம்ம பசங்க யூஸ் பண்ணனா, பரத்வாஜ் c5.in அதுல மியூசிக்னு ஒரு டேப் இருக்கும். போனீங்க அப்படின்னா என்னோட 10 பாட்டு நீங்க கேட்கலாம். அப்போ இதெல்லாம் வந்து எத்தனை பேர் பண்ணிருக்காங்க? புரியுதா? அப்போ நீ அந்த டேட்டால இருந்தும் உன்னோட கருத்தை நீ சொல்லுவ. இதுதான் நான் என்ன சொல்ல வரேன், நிறைய பேருக்கு புரிய மாட்டேங்குது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொன்னா, ரீசெண்டா ரெட்மில ஒரு வீடியோ போட்டோம். நான் ஸ்பெண்ட் பண்ணுவேங்க. அதான் இல்லடா, அதான் உன்னோட டேக் வந்து எப்படி இருக்கு, உன்னோட டேட்டாவை பேஸ் பண்ணி இருக்கு. கண்டிப்பா. நான் இதே தான் என்ன பண்ணேன், விக்கியோட ரிவ்யூ. அது விக்கி என்ன சொல்றான்னா, எனக்கு நல்லா இருக்கு, எனக்கு நல்லா இருக்குங்கிறான். இப்போ இவங்க என்ன நினைச்சுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, எல்லாரோட மைண்ட் செட் எப்படி இருக்குன்னா, லைஃப் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு தடவை மேரேஜ் ஆகி குழந்தை பிறந்து லைஃப் அப்படியே மூவ் ஆன் ஆகிறதெல்லாம் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ஒருத்தர் வந்து வாழ்க்கை எப்படி பார்க்குறாருங்கிறது வேற மாதிரி இருக்கும். காலேஜ் படிக்க உள்ள ஜாயின் பண்ணவங்க வாழ்க்கையை பார்க்குற விதமே வேறையா இருக்கும். தமிழ்ல சொல்லணும்னா நுணுக்கமா பார்க்க தெரியணுங்க, அது அனுபவத்துல இருந்து தான் வரும். அப்ப என்ன ஆகுது, இதை நம்ம சொல்ல ட்ரை பண்றோம். ஏன்னா இப்ப இதே ஹெட்செட்டை விக்கிட்ட கொடுத்தா வா வா அப்படின்னுவான். அவன் அதே தான் சிஎம்எஃப்க்கும் சொல்லுவான். அவன் என்ன ஆயிடுதுன்னா, சிஎம்எஃப்க்கும் வந்து அந்த ஜோக் கூட வரான். ஏன்னா சிஎம்எஃப் என்ன வந்து ஒரு நத்திங் சிஓ பார்ப்பாங்க, அப்படிதான் வருவான். அப்போ இந்த இடத்துல என்ன ஆயிடுதுன்னா, ஒவ்வொரு வீடியோக்கும் ஒவ்வொரு ஆள் யார் வராங்களோ அதை பொறுத்து அந்த ப்ராடக்ட்டை பத்தி பேசுற டேட்டாவே மாறும். கண்டிப்பா. இது உங்களுக்கு புரியவே மாட்டேங்குதுடா நிறைய பேருக்கு. அவங்க என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா, நேரா வரா கமெண்ட் போறதுக்கு முன்னாடி கொஞ்சம் கான்டெக்ஸ்ட பார்த்து கமெண்ட் போடுங்கப்பா. இப்பதான் ஒரு வீடியோ பார்த்தேன், நல்லா இருந்தது. அதை பத்தி நம்ம இன்னொரு வீடியோல டிஸ்கஸ் பண்ணுவோம். சரிங்க. சோ ஆக மொத்தம் வந்து பரத்தோட அனுபவத்தை நான் உங்க முன்னாடி பிரசன்ட் பண்ணணும்னு நினைச்சது அந்த சூப்பர் மிக்ஸ் 5 பரத்திட்ட காமிச்சு அவனோட அனுபவத்தை உங்ககிட்ட எடுத்து மியூசிக் கத்துக்கணும்னு ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது இருக்கீங்க அப்படின்னா, நீங்க வந்து போர்ட்டபிளா மானிட்டர்ஸ் யூஸ் பண்றது நல்லது. எதுக்கு? மியூசிக் கத்துக்கிறதுக்கு. இப்போ நீங்க ஒரு மியூசிக் ப்ரொடக்ஷன் கோர்ஸ் பண்றீங்க, அதுக்கு வந்து லட்சமா செலவு பண்ண போறீங்க. அந்த லட்சத்துக்கு செலவு பண்ணதுக்கு அப்புறமா ஏதோ எக்யூப்மெண்ட்லாம் வாங்க போறீங்க. ஆமா, அந்த எக்யூப்மெண்ட்ல இதையும் ஆட் பண்ணிக்கோங்க அப்படிங்கிறது தான் வந்து அதுக்காக தான் பண்ணியிருக்காங்க. நம்ம எல்லாருக்காகவும் ஜனரஞ்சகமா பண்ண ப்ராடக்ட் கிடையாது இது. அதுதான் புரிஞ்சுக்கணும். சிவபரணியோட சேனல்ல எல்லாரும் வருவாங்க, ஆனா இந்த ப்ராடக்ட்டை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக வரணும், நீங்க வாங்கிறதுக்காக இல்ல. ஆமா, தெரிஞ்சுக்கங்க, எங்க எல்லாரோட ஒப்பீனியன்ஸையும் தெரிஞ்சுக்கங்க. அதுல இருந்து உங்களுக்கு ஏதோ ஒரு பயன் அடைஞ்சது அப்படின்னா. நான் எப்பயுமே அதான் யோசிக்கிறேன். இப்ப நீ சொல்லிட்டியா, இப்போ இங்க வர கேங்ல யாரோ ஒருத்தரோட ஃப்ரெண்ட் எங்கேயாவது மியூசிக் கத்துக்கிறதுக்காக சுத்திட்டு இருந்தா இப்ப என்ன ரெஃபர் ஆகும்ல? எஸ், இதுதான் நம்ம நான் சொன்னதை கண்டிப்பா நீங்க உள் வாங்கிட்டு, யாராவது மியூசிக் ப்ரொடக்ஷன் கோர்ஸோ இல்ல மியூசிக் கம்போசிங் அது கத்துக்கிறாங்களோ அவங்க உங்ககிட்ட வந்து கேட்பாங்கல்ல. ஏன்னா நம்ம மாதிரி டெக் எக்ஸ்பர்ட்ஸ் தானே நீங்களும், அதனால தானே வந்து பாக்குறீங்க. இங்கதான் வித்தியாசம்ன்றேன். அடுத்து இப்ப பரத்தோட வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் தான் மியூசிக் எக்ஸ்பர்ட்ஸ் பத்தி நீங்க யோசிப்பீங்க. இதுக்கு முன்னாடி என் ஃப்ரெண்டு ஒருத்தன், காலேஜ் ஃப்ரெண்ட், அவன் ஹெட்செட்டே பெருசாக யூஸ் பண்ணதில்ல. என்னடா தியேட்டர் கூட்டு போய் உட்கார வச்சிட்டேன்னா, அவனை வெளில அந்த பார்க்ல வச்சு அவன்கிட்ட கொடுத்துருப்பேன். ஓகே, தியேட்டர்ல இந்த ஃபீல்றான்றான். ஏன்னா அவன் கான்டெக்ட் அப்படிதான் இருக்கு. அவன் சரவுண்ட் சவுண்ட் ஒண்ணு தியேட்டர் அப்படிங்கிறான். இப்ப நம்ம என்ன பண்றோம், நம்ம வேற மாதிரி அதை பிரசென்ட் பண்றோம். இப்ப என்ன கேட்டா, நான் டெக்னிக்கலா டைரக்டா என்ன பண்ணுவேன்னா, பாருங்க 5 டிரைவர் யூனிட்ஸ்க்கும் வித்தியாசமான ஓவர்லாப்பிங் ஃப்ரீக்வன்சிஸ் கொடுக்க முடியாதனால, ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா ஹைஸை மட்டும் எடுத்துட்டு போகுது, அந்த டைம்ல இன்னொரு டிரைவர் வந்து ஜாலியா லோ மட்டும் புஷ் பண்ணுது, எனக்கு அப்படியே ஃப்ரீக்வன்சி மிக்ஸ் ஆகுது, செம்மையா ஃபீல் பண்ண முடியுது. ஒரே டிரைவரே வந்து எல்லா ஃப்ரீக்வன்சியும் ப்ரொடியூஸ் பண்ணணும். அப்படி இப்போ இது வந்து ரொம்ப கூலாக ஹேண்டில் பண்ணுறான். 5 டிரைவர் யூனிட் கொடுத்துருக்கேன், 5மே வேற ஒரு ஃப்ரீக்வன்சிக்கு வேலை பண்ணு போ
அதுல போன் ஒண்ணு கண்டக்ஷன் மட்டும் நான் இருக்குடா. சொல்லுவேன். ஐயோ அப்படியா? ஓ போன் கண்டக்ஷன் டிரைவரும் இருக்கு. ஓகே ஓகே ஓகே. எனக்கு வந்து அது பெருசா இருக்கு அப்படிங்கிறது மட்டும்தான் வந்து யூசபிலிட்டி ஆங்கிள் நான் சொல்லுவேன். அவ்வளவுதான். யூசபிலிட்டி ஆங்கிள் எனக்கு அது ரொம்ப பெருசா சூப்பர் இருக்கு. மிக்ஸ் 4 பெருசா இது. சூப்பர் மிக்ஸ் 4 பெருசா இருக்கு. நான் இப்போ யூஸ் பண்ற ஐஎம்ல எனக்கு ரொம்ப லைட்டா இருக்கு, ரொம்ப சாதாரணமா சூப்பரா இருக்கு எக்ஸ்பீரியன்ஸ். ஆனா இது வந்து ஒரு வேற லெவல், வே பியாண்ட். அது இதுக்கு நான் கான்டெக்ஸ்டே கொடுத்துருக்கேன்டா. இங்க இருந்து ரயில்வே கேட் போனோம், வீட்டுல டிவிஎஸ் 50 இருக்கு, அதுல போலாம். புல்லட் இருக்கு, அதுல போலாம். ஹைபஸ் வாங்கி கூட போலாம். ஆனா போறது நம்ம ரயில்வே ஸ்டேஷனுக்கு தானே. நீங்க அதுல எதுல போறீங்கன்றதை நீங்க டிசைட் பண்ணிக்கோங்க. வேணா லாம்போர்கினி வாங்கி போங்க, பார்ஷா வாங்கி போங்க. அதுக்கு தானே வச்சிருக்கேன், அந்த கார்லாம் வாங்குறதுக்கு தான் வச்சிருக்கேன். உங்களோட பர்பஸ் என்ன? எனக்கு வந்து நான் பட்ஜெட் ஓரியன்டான கை ப்ரோ அப்படின்னா நம்ம 50 போதும். என்னெல்லாம் பேசுவானுங்க தெரியுமா கார் எந்தூசியாஸ்ட் சார்? அந்த ஆக்சிலரேட்டர் அப்படி அழுத்தும் போது அந்த ரம்பிள்ல வந்து ஒரு செப்பரேஷன் தெரியுது சார் அப்படின்னுவான். அந்த மாதிரி ஒரு எந்தூசியாஸ்டிக்கான ஒரு ஆளுங்களுக்கு இது சூப்பரா இருக்கும். கரெக்ட். ரைட்டுங்க. ஸோ அதான் கன்வே பண்ணணும்னு நினைச்சா தொடர்ந்து நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்போம். அதற்கு விடைபெற்றுக் கொள்வது சிவபரணி மற்றும் பரத்வாஜ். பார்க்கலாங்க. பை.